இப்ப இந்த யுத்தத்துல எல்லாரும் புதிதாக ஈடுபட்டிருப்பதன் காரணமாக, புதிதாக இந்த யுத்தம் ஆரம்பிப்பதன் காரணம் எல்லாருடைய நம்பிக்கை மட்டமும் அதிகமாக காணப்படுகின்றது. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்துக்கு இந்த இந்த யுத்தத்தை தாங்கள் வெற்றிகரமாக முடிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை காணப்படுகின்றது. அதே போல நீங்கள் ஈரானுடைய அரசியல் தலைவர்களுடைய உரைகளையும் கூற்றுகளையும் பார்ப்பது அவருடைய நம்பிக்கை மட்டமும் அதிகமாக காணப்படுகின்றது. இஸ்ரேலிலும் இந்த நம்பிக்கை மட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை மட்டம் அதிகமாக இருக்கும் வரை இந்த யுத்தம் தனிவடைவதற்கான சாத்தியம் பெருமளவுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஒரு காலத்துக்கு பிறகு இது நீண்ட காலம் இருந்து இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு பிறகு தங்களுடைய இராணுவ பலவீனங்கள் வெளிவர ஆரம்பிக்கின்ற போது இந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நாடுகள் இதை டீஎஸ்கலேட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். அப்பொழுது பேச்சுவார்த்தைகள் போன்றவை இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருக்கும். இப்பொழுது இது நீண்ட காலத்தில் இடம்பெறும் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருப்பதே கூட ஈரானுக்கான ஒரு வெற்றியாக பார்க்கப்பட வேண்டும்.